भी युवा पॉलिटिक्स के ऊपर बोलेगा, इस सरकार के खिलाफ बोलेगा, अगर उसकी माँ को डर लगता है कि मेरे बेटे को ये कहीं अंदर न डाले, एक बार इनको बता दो हमें इनकी डर की राजनीति से हम नहीं डरने वाले, नहीं डरेंगे। வணக்கம். விளையாட்டுத்தனமாக ஒரு மீம்ஸ் வழியாக ஒரு ட்ரோல் வழியாக தொடங்கப்பட்ட ஒரு ஆன்லைன் போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறிவிட்டது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய முதல் லைவ் போராட்டம் ஜந்தர் மந்தர் டெல்லியில் நேற்று நடந்து முடிந்தது. ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு இளைஞர்கள். கோதி மீடியா ஒரு பக்கம், இந்த நாட்டு அரசாங்கம் இன்னொரு பக்கம். ஆனால் இந்த அனைத்திற்கு பின்னாடி பிஜேபியின் சதி திட்டம் இருக்கிறதா என்கிற அந்த அலிகேஷன், அந்த கேள்வியும் வெளிவருகிறது. காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி, பிஜேபி இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அனைவருக்குமே இந்த நாட்டு இளைஞர்கள் கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய கோபத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கோதி மீடியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை நேற்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆதரவு கொடுத்த இளைஞர்கள் எடுத்து வைத்த அந்த போராட்டம். இந்த போராட்டம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காக்ரோச் போன்ற நபர்கள் என்று, இந்த நாட்டில் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் புழுப்பூச்சி போன்று அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதில் ஒரு வெறுப்பு, அந்த கோபம் வெளிவந்தது. அப்போதான் விளையாட்டுத்தனமாக தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற இந்த ஐடியா திடீரென்று பார்த்தால் 20 மில்லியனுக்கு மேல, கிட்டத்தட்ட 2.25 கோடி மக்கள் வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே இணைந்தார்கள். அரசாங்கம் என்ன செய்தது? அரசாங்கம் அவர்களுடைய வெப்சைட்டை முடக்க பார்த்தார்கள், எக்ஸ் பக்கத்தை முடக்கினார்கள். கோதி மீடியா இந்த ஒட்டுமொத்த ப்ரொபகண்டாவை மிக பெரிய ஆன்லைன் ஃபெயிலாக எடுத்து வைத்தது. வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக ஆன்டி நேஷனலாக இவர்கள் எடுத்து வைத்தார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே இவர் தெரிவித்த 2 மிக முக்கியமான விஷயம். நேற்று இந்த போராட்டத்தில் என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மூவ்மெண்ட் அமெரிக்காவில் இருந்து கிடையாது, இந்தியாவில், இந்திய மண்ணில், இந்திய தலைநகரத்தில் நடைபெற்றது. 2வது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெறும் மொபைல் போனை மட்டும் நோண்ட மாட்டார்கள், அவர்கள் களத்திலும் இறங்குவார்கள் என்கிற அந்த விஷயம். ஆனால் இதற்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக பிஜேபி ஹிந்துத்துவவாதிகளும் களமிறங்கினார்கள். ஹிட் என்கிற விஷயத்தை வைத்து நீங்களே கேளுங்கள், எப்படி பத்திரிகையாளர்கள், அப்ப இந்த நாட்டு இளைஞர்கள் உங்களுக்கு தேவையல்ல. நரேந்திர மோடியை நீங்க பேசினால் நரேந்திர மோடி இந்தியா கிடையாது. இந்த பெண்மணியுடைய பெயர் ரிதிமா, விஷக்கிருமி, ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பை பரப்பி வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்ணும் நேற்று அங்கு போயிருந்தார். சரி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டம் ஜூன் 6ஆம் தேதி நேற்று ஜந்தர் மந்தரில் நடந்து முடிந்தது. எந்த விதமான ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த விதமான பார்ட்டி ஒர்க்கரும் இல்லாமல், எந்த விதமான ப்ரையர் நோட்டீஸும் கொடுக்காமல் எப்படி இந்த அளவில் மக்கள் கூட்டம் வந்தது, எப்படி இந்த அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டம் நடந்தது. போராட்டம் ஒரு பக்கம், போராட்டம் வழியாக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த நாட்டு கோதி மீடியாவிற்கு எதிராக. ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, இந்துத்துவவாதிகளோ அல்ல கோதி மீடியாவோ எதிர்பார்க்காத விஷயம், டெல்லியை விட்டு விடுங்கள், ராஜஸ்தான், ஹரியானா, பீகார் இது போன்ற மாநிலங்களிலிருந்தும் இளைஞர்கள் வருவார்கள். ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், கார், பைக், பஸ், நடைபயணம், எப்படியாவது ஜந்தர் மந்தருக்கு வந்தே தீர வேண்டும் என்கிறது விஷயம். அபிஜித் தீப்கே ஜந்தர் மந்தருக்கு வரமாட்டார் என்று ஒரு வதந்தியை பரப்பினார்கள். அபிஜித் தீப்கே ஏர்போர்ட்டில் கைது செய்யப்படுவார் என்று கூறினார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. அபிஜித் தீப்கே சோனம் வாக்சூவுடன் ஜந்தர் மந்தருக்கு வந்தார், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்களுடன் வந்தார். அங்க வந்த அனைத்து இளைஞர்களையும் பார்த்து சந்தித்தார்கள். அவர்கள் எடுத்து வைத்த ஒற்றை கேள்வி என்ன?
எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மஸ்ட் ரிசைன். வேற எந்த வழியும் கிடையாது. பிரதான் மஸ்ட் கோ என்கிற இந்த விஷயம் தான் நேற்று ஒலித்தது. நேற்று இவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கைகள் என்ன நடந்தது அதை நீங்க பார்த்தீர்கள்னா 7 நாட்களுக்கான அல்டிமேட்டத்தை சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொடுத்துள்ளது. பிரைம் மினிஸ்டர் மோடி உடனடியாக எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும். காரணம், நீட் யூஜி 2026 சிபிஎஸ்இ இஷ்யூ இந்த நாட்டின் எஜுகேஷன் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம், இந்த அனைத்திற்கான irregularities, பேப்பர் லீக், மிஸ்மேனேஜ்மெண்ட், இதே காரணம் காட்டி தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் நேற்று மாலை 5 மணி வரை ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அதை மாற்றி 7 நாட்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது நாள், அதாவது ஜூன் 13ஆம் தேதிக்குள் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் நீங்க வாங்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை காக்ரோச்சஸ்கள் டெல்லி ரோடுகளில் வருவார்கள். டெல்லி மட்டுமல்ல, இந்த முறை ஒட்டுமொத்த இந்தியாவில் பரவ போறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த போராட்டம் பிடிக்க போகிறது. சிஜேபியுடைய இந்த கோரிக்கைகள் நேஷன் வைட் ப்ரொடெஸ்டை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து வைத்தது. இது மட்டுமல்ல, இவர்களுடைய அடுத்த மூவ் என்ன? இவர்களுடைய அடுத்த மூவ் வெறும் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் மட்டுமல்ல, இந்த நாட்டில் தில்லுமுள்ளு செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவருக்கான அக்கௌண்டபிலிட்டியை சரிபார்ப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மெஷரா, அல்ல பிஜேபியால் உருவாக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டியா என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தையும் இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய சாதாரணமான உதவிதான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதில் எதை செய்தாலும் 1 நொடியோ 2 நொடியோ தான் பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோ பதிவு பல ஆயிரம், பல லட்சம் நபர்களிடம் போயினால் மட்டும்தான் இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாம் உறுதி செய்ய முடியும். இதை தாண்டி கடந்த 10 ஆண்டுகளாக எங்களை எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் புழிஞ்சிருக்கிறதோ, எப்படியாவது இந்த சேனலை முடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்தில், ஒரே பிடிவாதத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறதோ, அதை வைத்து எங்களுடைய சேனலை மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். மறுபடியும் உங்களை பதிவுக்குள் கூட்டிச் செல்கிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கவர்மெண்டாக இருக்கட்டும் அல்ல கோதி மீடியாவாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே எந்த அளவில் நடுநடுக்கி போயிருக்காங்க நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த பெரிய ஆங்கரும் அர்ணப் கோஸ்வாமியாக இருக்கட்டும், அஞ்சனா, நவிகா, ரூபிகா, சுதீர், யாருமே ஜந்தர் மந்தர் பக்கம் கூட தலை வைத்து படுக்கக்கூடாது. எந்த கோதி மீடியாவின் மோதியின் அந்த கால்களை கழுவி குடிக்கக்கூடிய எந்த ஆங்கரும் அங்க வரவில்லை. ஒரு சில நபர்கள் பூப் இண்டியா, ஆப் இந்தியாவுடைய ஒரு சில நபர்கள் வந்தால் கூட அங்களுடைய இளைஞர்கள் அவர்களை எப்படி விரட்டடித்தார்கள், அதையும் நீங்க பார்த்து விடுங்கள். இந்த பதிவில் மிக முக்கியமாக நான் 5 கேள்வியை விளக்கப் போகிறேன். Why this near spontaneous ஜந்தர் மந்தர் protest is very interesting politically? அரசியல் ரீதியாக இந்த போராட்டத்தை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கிறது, உங்களுக்காக நான் தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த போராட்டத்திற்கு முன்பு ஜந்தர் மந்தர் அந்த ஆன்லைன் மூவ்மெண்ட் முழுமையாக ஆஃப்லைனாக மாறிவிடுமா? அதாவது நேரடி போராட்டத்தில் இந்த நாட்டு ஜென்சி இறங்கி விடுவார்களா? இதையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தில் இளைஞர்கள்
இதை எப்படி நேஷனல் வைட் ப்ரொடெஸ்டாக எடுக்க போறார்கள்? காரணம், இந்த அமைப்பு இன்னும் உறுதிப்படவில்லை. இதற்கு மேல மிக முக்கியமான கேள்வி, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், அவர்கள் இதற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக கேள்விகளை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த கேள்விகள் இந்த அனைத்தையுமே எப்படி நீங்க ஜஸ்டிஃபை செய்ய போறீர்கள்? ஒற்றை பாயிண்ட் எப்படி இதை வேலிடேஷன் செய்ய போறீர்கள் என்கிற இந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு மிக ஆழமாக பேச வேண்டிய, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, எப்படி 5 மணிக்கு மேல டெல்லி போலீஸ் வாட்டர் கேனனை வைத்து தண்ணீரை அடித்து அங்கிருந்த இளைஞர்களை விரட்டடித்தார்கள். அந்த காட்சியும் நீங்க பார்க்க வேண்டும். காங்கிரஸ் பார்ட்டி இந்த கேள்வியை, இதே பேப்பர் லீக் விஷயத்தை, இதே எஜுகேஷன் விஷயத்தை மிக பெரிய அளவில் தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கிடைக்காத மைலேஜ் எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்தது என்கிற இந்த கேள்வி. எந்த அளவில் நீங்க போராடினால் கூட, எந்த அளவில் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து எந்த விதமான பரீட்சை நீங்க எழுதினால் கூட அட்மிஷன் உங்களுக்கு எங்க கிடைக்கிறது? இந்தியாவில் சீட்டுகள் இருக்கிறதா? நீட்டாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், என்ஐடியாக இருக்கட்டும், டிடியூவாக இருக்கட்டும், இதற்கான சீட்கள் எங்க? கேம்பஸஸ் எங்க? ரிசர்ச் சென்டர்ஸ் எங்க? இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? உண்மை என்ன? இந்த நாட்டில் இன்ஜினியர் பட்டத்தை கையில் வாங்கி வெளிவரக்கூடிய மாணவர்கள் 80% மாணவர்கள், அவர்களுடைய ரியாலிட்டி, அவர்கள் மார்க்கெட் ரெடியான எம்ப்ளாய்மெண்ட்டிற்கு தகுதியற்றவர்கள். அந்த அளவில் தான் இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஜூன் 6ஆம் தேதி சப்போர்ட்டர்ஸ்களுடன் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அரைவல் என் ஜனதா காலை 7:30 மணிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான மக்கள் அங்க கூய தொடங்கி விட்டார்கள். கையில் கொடி என்ன, புத்தகம் என்ன, மலர்கள் என்ன, பூக்கள் என்ன. போலீசார்களை பார்த்து நீங்க பூக்களை கொடுங்கள் என்ற அந்த விஷயங்களை பார்த்தீர்கள்னா முகத்தில் அந்த காக்ரோச்சோடைய முகமூடி எல்லாம் போட்டு வந்தார்கள். டெம்பரேச்சர் 40 டிகிரியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் அங்க வந்தது. இந்த மக்கள் கூட்டம் பஸ்ஸஸ்களில் இறப்பி அந்த சரக்கு பொட்டணம் இல்ல பிரியாணி பொட்டணத்திற்காக ஆசைப்பட்டு கட்சிகளால் 200-300 ரூபாய் கொடுத்து கொண்டு வர கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் நேரடியாக தன்னுடைய சைக்கிள், பஸ், ஆட்டோ ரிக்ஷா அதை பிடித்து தானாகவே வந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை பிரச்சனை இளைஞர்களுடைய கோபம். ஜந்தர் மந்தரில் வந்த இந்த மக்கள் எந்த பார்ட்டி சப்போர்ட்டும் இல்லாமல் வெளிவந்தார்கள். இந்த தருணத்தில் தான் கோதி மீடியா இந்த போராட்டத்தை டைல்யூட் செய்வதற்கான வேலையும் பார்த்தார்கள். சிஜேபியோட ஸ்போக் பர்சன் விஜேதா தையா மற்றும் சௌரப் தாஸ் அவர்களும் இங்கே வந்தார்கள். அபிஜித் தீப்கேயோட அரைவலுக்கு முன்பு இந்த போராட்டத்தில் அவர் வரவே மாட்டார், அவரை கைது செய்து விடுவார்கள் என்று கூறிய அதே இடத்தில் எதற்காக சிஜேபிக்கு இந்த அளவில் விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைத்தது என்கிற இந்த கேள்வியும் வெளிவருகிறது. ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் என்று பட்டம் கட்டிய கோதி மீடியா, ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் என்று, தேச துரோக மூவ்மெண்ட் என்று பட்டம் சூட்டிய இந்துத்துவவாதிகள் அனைவருடைய முகத்தில் ஒரு கரி பூசப்பட்டது. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளிவரும்போது அபிஜித் தீப்கே கையில் இருந்த அந்த புத்தகம் டாக்டர் BR அம்பேத்கர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அந்த புத்தகத்துடன் அவர் வந்தது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளும் பேசினார். இன்னொரு பக்கம் கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் ஹிட் ப்ரொடெஸ்ட், காக்ரோச்சஸ்களை கொல்லுவதற்கு ஹிட் வெளிவந்து விட்டது என்று கூறினார்கள். ஆனால் அபிஜித் தீப்கே டெல்லி போலீஸ் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் என்று கூறினார். அங்க நீங்க வர தேவையில்லை, ஏர்போர்ட்லயே வைத்து அவருக்கு பர்மிஷனையும் கொடுத்தார்கள். இங்கேதான் பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறது. We are in a good mood today. This is what the idea of the government and police yesterday. அதாவது பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. 7 நாட்களுக்கு முன்பு நீங்க பெர்மிஷனை கேட்க வேண்டும், அப்பவும் பெர்மிஷன் கிடைக்காது. ஆனால் அபிஜித் தீப்கேவிற்கு ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் கிடைத்தது. வந்த உடனேயே அவருக்கு பர்மிஷனும் கொடுத்தார்கள். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஜந்தர் மந்தரிலிருந்து அபிஜித் தீப்கே எழுப்பிய அந்த குரல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபயர் பிராண்ட் மூவ்மெண்ட் ஆக தெரிந்தது. ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தர், ஒட்டுமொத்த டெல்லி
டெல்லியில இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கூட்டத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். அபிஜித் தீப்கே என்ன பேசினார், அதற்கான தமிழ் மொழிமாற்றத்தை நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன், நீங்களே பாருங்கள். पॉलिटिक्स के ऊपर बोलेगा, इस सरकार के खिलाफ बोलेगा, अगर उसकी माँ को डर लगता है कि मेरे बेटे को ये कहीं अंदर न डाले, एक बार इनको बता दो हमें इनकी डर की राजनीति से हम नहीं डरने वाले, नहीं डरेंगे। ஒற்றை கேள்வி, தர்மேந்திர பிரதானை நீக்குங்கள். பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், அதற்கான அடையாளங்களையும் அங்கங்கே வைத்தார்கள். காரணம், அவர்களுக்கே ஒரு பயம் இருந்தது. இந்த ப்ரொடெஸ்டை சீர்குலைப்பதற்காக கோதி மீடியா, அரசாங்கம், இந்துத்துவவாதிகள் களமிறங்கியது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்க பார்த்திருக்கோம், பெரிய பெரிய பேனர்கள், இது ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் என்று அவர்கள் அடையாளம் எடுத்து வைத்தார்கள். கோதி மீடியா ஒரு சில பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகள். இவர்கள் இந்த இளைஞர்களை பார்த்து என்ன கூறினார்கள்? இவர்கள் பாகிஸ்தான், இவர்கள் ஆன்டி நேஷனல், மோடிக்கு எதிராக பேசுகிறார்கள். அதே ரிதிமா போன்ற விஷக்கிருமிகள் அவர்கள் பேசுவதை நீங்க கேளுங்கள். அருகே தமிழில் இதற்கான மொழி மாற்றமும் நான் போட்டிருக்கிறேன். पहले की सरकारों में नहीं होते थे, ठीक है तुम्हारी सरकार से पहले की सरकारों में होता तो हर बार होएगा क्या? पहले की सरकारों में होता तो आप कहना चाहते हो कि लोग देश विरोधी लोगों के साथ आप सवाल करना जनता का काम है, सरकार हमारी नौकर है। बीजेपी देश नहीं है, देश का विरोध नहीं, आपने बीजेपी को देश बना रखा है, तो आप ये कह रही हो ना देश का विरोध है। இது போன்ற நபர்களுக்கு யாராவது புரிய வைக்கும். நரேந்திர மோடி இந்தியா கிடையாது, இந்தியா நரேந்திர மோடியும் கிடையாது. நரேந்திர மோடி இந்தியாவின் சேவகம் மட்டும்தான். நம்மளுடைய வரிப்பணத்தை வைத்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். நரேந்திர மோடி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகள், எம்பி, எம்எல்ஏ, அனைத்து நபர்களுமே நம்மளுடைய வரிப்பணத்தால் நமக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். அதனால் அவர்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டும். அவர்கள் மீதும் கேள்விகள் எழுப்புவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டமும் வந்தது. பகவான் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற இந்த கரகோஷம். அதாவது எதற்காக ராமரை இங்கே கொண்டு வருகிறார்கள் எனக்கு புரியவில்லை. இதற்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியவில்லை. நீட் பிரச்சனை, சிபிஎஸ்இ பிரச்சனை, மற்ற பேப்பர் லீக் பிரச்சனை, அது அரசாங்கத்தோட பிரச்சனை தானே. இதுல ராமர் என்ன செய்ய போகிறார்? ராமர் இல்ல பாகிஸ்தான், இந்த இரண்டு விஷயத்தை வைத்து எங்கெல்லாம் அரசாங்கம் சிக்குகிறதோ அந்த இடத்தில் இவர்கள் அதை டைல்யூட் செய்வதற்கான டாக்டிக்கை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கோதி மீடியா அதற்கான தூணாக நிற்கிறது. இதே போன்றுதான் அசோக் ஸ்ரீவாஸ்தவ், கோதி மீடியாவின் ஒரு ஆங்கர். ஒரு மாணவர் என்னுடைய பரீட்சை பேப்பர் எப்படி மாறியது என்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் செய்து வேதாந்த் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தார். அந்த வேதாந்த் என்கிற 17 வயது மாணவரை அசோக் ஸ்ரீவாஸ்தவ் என்கிற அந்த கோதி மீடியா மிருகம் பாகிஸ்தானி என்று அடையாளம் காட்டினார். இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை. இது எல்லாமே நேற்று நடந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நபரை பாருங்கள், ஹிந்து ராஷ்டிர பரிஷத், இதை சார்ந்த நபர்கள் கையில ஹிட் பாட்டில் எடுத்துக்கொண்டு அங்க வந்து விட்டார், இந்த காக்ரோச்சஸ்களை கொல்ல வேண்டும் என்று. இந்த நபர்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வேலை வாய்ப்பு கிடையாது, அதற்கு நாங்கள் போராட மாட்டோம். கற்பழிப்பு நடக்கிறது, போராடும். இன்னும் சொல்ல போனால் அந்த ரேபிஸ்டை காப்பாற்றுவதற்காக இவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேச மாட்டோம், கோதி மீடியாவிற்கு எதிராக பேச மாட்டோம், கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் இது போன்று ஒரு ஜென்சி, ஒரு இளைஞர்களோட போராட வந்து விட்டாலே போதும், இந்த கூட்டம் வந்து விடுகிறது. ஆனால் இந்த முறை போலீஸ் கொஞ்சம் சரியாக வேலை பார்த்தது. போலீசார்கள் இது போன்ற ஒரு 6 நபர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை டீடைன் செய்தார்கள். அதாவது டெல்லி போலீஸ் நினைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் கையாளலாம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ட்ரோன்ஸ் என்ன, போட்டோகிராஃபி என்ன, அங்க சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்த போலீசார்கள் என்ன, அனைத்து நபர்களுமே இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை மிக சிறந்த வழியில் கண்ட்ரோல் செய்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள். இந்த போலீஸ் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் மோடியின் வீட்டிற்கு அதிகப்படுத்தப்பட்டது. அமித்ஷா வீட்டில் அல்ல தர்மேந்திர பிரதானுடைய வீட்டிலும் போலீசார்கள், போலீஸ் படையை அதிகரித்தார்கள். அந்த அளவில் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே செய்யப்பட்டது. இந்த இடத்துல தான் சோனம் வாங்சூடைய வருகை நீங்க பார்க்க வேண்டும். சோனம் வாங்சூ எடுத்து வைத்த விஷயம் என்ன? வெறும் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் மட்டும் எனக்கு தேவையில்லை. இந்த நாட்டில் யார் தவறு செய்தாலும் அந்த நபருடைய ரெசிக்னேஷன் நமக்கு தேவை. சோனம் வாங்சூ
6 மாதங்கள் வரை சிறையில் இருந்துதான் வெளிவந்தார். தைரியமாக இந்த முறை மீண்டும் ஒரு முறை அமித்ஷா நரேந்திர மோடிக்கு எதிராக அவர் பேசிய விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். நீங்களே கேளுங்கள். सिस्टम को, प्रणाली को सुधारना होगा, निजाम को बदलना होगा। सिर्फ परीक्षाएं नहीं, हम सारे मंत्रालयों में बदलाव चाहेंगे। इस्तीफा दो, जिम्मेदारी आपको लेना होगा। இதே இடத்தில் சோனம் வாங்சுவை எஜுகேஷன் மினிஸ்டராக மாற்றிவிடுங்கள் என்கிற ஒரு கோஷமும் வெளிவிட தொடங்கினார்கள். உண்மைதான், சோனம் வாங்சு போன்ற நபர் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டராக வந்தால் நாட்டுடைய தலையெழுத்து மாறுதோ இல்லையோ, மாணவர்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறிவிடும். இந்த இடத்தில் தர்மேந்திர பிரதான் should resign within 5 o'clock என்கிற ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தர்மேந்திர பிரதானுக்கோ எந்த விதமான கவலையும் கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனும் கொடுக்கவில்லை. நரேந்திர மோடி மன்மோகன் சிங் கிடையாது, மன்மோகன் மோடி போன்று இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ஜனதா பார்ட்டியுடைய இந்த மூமெண்ட் நேஷனல் லெவலாக மாறிவிடும் என்று கூறும்போது இந்த இடத்தில் தான் மிக பெரிய அளவில் கேள்விகளும் வெளிவர தொடங்கிவிட்டது. முதல் கேள்வி, அவர்கள் கிடைத்த அந்த பர்மிஷன் எதற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைத்தது? ஏர்போர்ட்ல இருந்து வெளிவருவதற்கு முன்பே இந்த பர்மிஷன் லெட்டரை எப்படி கொடுத்தார்கள்? எப்படி இந்த பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் என்கிற பெயர்ல? இது யூசுவலாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. விவசாயிகள் போராட்டத்திற்கு பர்மிஷன் கேட்டால் கிடைக்காது. ரெஸ்லர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதற்கான பெர்மிஷனை கேட்டால் கிடைக்காது. போலீஸ் ஒவ்வொரு விஷயத்திலும், நரேகா ஆக்டிவிஸ்ட் அவர்கள் போய் போராடுவதற்கான பெர்மிஷன் கேட்டால் கிடைக்காது, மாணவர்கள் கேட்டால் கிடைக்காது. இந்த முறையில் எப்படி கிடைத்தது? ஜென்சியோட கோபம் உண்மைதான், அங்க வந்த ஜென்சியோட கோபம் நிச்சயமாக உண்மைதான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிரச்சனைகள் உண்மைதான். பேப்பர் லீக் எதிராக தான் இந்த நாட்டு மாணவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை அந்த அளவில் இருக்கிறது, அதை நீங்க மாற்றவே முடியாது. ஆனால் எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அரசாங்கம் புரிந்து கொண்ட விஷயம், நேபாள், பங்களாதேஷ் போன்ற பிரச்சனை இந்தியாவில் வரக்கூடாது என்றால் இளைஞர்களுடைய இந்த கோபத்தை ஒரு பிரஷர் குக்கரில் அந்த பிரஷர் வெளிப்போவதற்கான எந்த வழியும் கிடையாது என்றால் அது வெடித்துவிடும். அதனால் மேல ஒரு சீட்டை வைத்திருப்பார்கள். அந்த சீட்டை ரிலீஸ் செய்யும் போது கொஞ்சமாக அந்த பிரஷர் ரிலீஸ் ஆகிவிடும். இந்தியாவும் அதே போன்ற ஒரு வேக்யூம் சேம்பராக மாறிவிட்டது. இந்த நாட்டு இளைஞர்களுடைய கோபம் வேக்யூம் சேம்பராக மாறுவதற்கு முன்பு அந்த பிரஷரை ரிலீஸ் செய்வதற்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற மூவ்மெண்ட்டை பிஜேபி தொடங்கியுள்ளதா என்கிற இந்த கேள்வியை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். சோனம் வாங்சு அவர் அங்க வந்தபோது நீங்க பார்த்தீர்கள்ல, எந்த விதமான பாதுகாப்பு எல்லாம் கிடையாது, சும்மா பேக் பேக்கை போட்டுக்கொண்டு வந்தார். நேரடியாக மாணவர்களை சந்தித்தது மட்டும்தான். ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அல்ல மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து கட்சிகளையும் நீங்க பார்த்தீர்கள்ல, ஒரு இரவில் இவ்வளவு பெரிய மூமெண்டாக மாறியது கிடையாது. பல ஆண்டுகளுடைய முயற்சிக்கு பின்புதான் அவர்களாலையும் தன்னை நிலைநிறுத்த முடியாது. அப்புறம் எப்படி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இந்த அடையாளம் கிடைத்தது என்கிற அந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள்ல, NSUI காங்கிரஸோடைய யூத் விங், ஸ்டூடெண்ட் விங் 50க்கும் மேற்பட்ட இதே போன்ற போராட்டங்களை, இதே போன்ற விஷயங்களை வைத்து, பேப்பர் லீக் என்கிற விவகாரத்தை வைத்து, CBSE மாணவர்கள் இது போன்ற விஷயங்களை வைத்து அவர்கள் அந்த போராட்டங்களை நடத்தினால் கூட மீடியா கவரேஜ் கிடையாது, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கு இதுக்கு போன்ற மைலேஜ் கிடையாது, அவர்களுக்கு இது போன்ற பர்மிஷனும் கிடையாது. அப்ப இப்படி இந்த பெர்மிஷன் கிடைத்தது. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, ராகுல் காந்தியோட இன்வால்வ்மெண்ட் இளைஞர்களுடன் அதிகரிக்கும் போது, ராகுல் காந்தி அல்ல எதிர்கட்சிகள் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்து வைக்கும் போது, இது போன்ற ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் செய்து, இது போன்ற மூவ்மெண்ட் வழியாக காங்கிரஸிற்கு கிடைத்த அதை எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மைலேஜை டைல்யூட் செய்து விட வேண்டும். இது இளைஞர்களுடைய போராட்டம் மட்டும்தான், வேறு எந்த கட்சிக்குமே இதற்கான கிரெடிபிலிட்டி கிடைக்கக்கூடாது என்கிற அந்த விஷயத்திற்காக இதை எடுத்து வைத்தார்களே என்ற கேள்வி. இந்த அனைத்துமே நடக்கும்போது ஜூன் 6ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு துளி கூட லெஃப்ட் ரைட் ஆகவில்லை, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. நரேந்திர மோடி ஒரு துளி கூட லெஃப்ட் ரைட் நகரவில்லை. அமித்ஷா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. இந்த நாட்டில் 70க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது. 1,70,00,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு இளைஞர்கள் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நாட்டில் இளைஞர்களை வைத்து ஏராளமான பிரச்சனைகள் ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் இந்த அரசியல் களம் சூடுபிடிப்பது இன்னொரு பக்கம். ஆனால் இந்த இடத்தில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. ஜென்சியை நீங்க சாதாரணமாக எடை போடக்கூடாது. இந்த நாட்டு இளைஞர்களுடைய கோபம் உண்மைதான், இந்த நாட்டு இளைஞர்களுடைய பிரச்சனை உண்மைதான். அந்த பிரச்சனையை காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஹேண்டில் செய்கிறதோ, காங்கிரஸ் ஹேண்டில் செய்கிறதோ, ஆம் ஆத்மி பார்ட்டி ஹேண்டில் செய்கிறதோ அது கேள்வி அல்ல. இளைஞர்களுடைய பிரச்சனை இருக்கா இல்லையா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் சரியாக நடக்கிறதா இல்லையா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சரியாக நடக்கிறதா இல்லையா என்கிற விஷயத்தை நாம் உன்னித்து பார்க்க வேண்டும். கோதி மீடியா எந்த அரசாங்கத்தை சப்போர்ட் செய்து வருகிறார்களோ, கோதி மீடியாவிற்கும் ஒரு எச்சரிக்கை. இதற்கு மேல் உங்களுடைய நாடகத்தை மூடிக்கொள்ளுங்கள். அடுத்த டார்கெட் நீங்கள் தான். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.